வாங்க இன்றைக்கி ஆகச்சிறந்த உணவான தேங்காய் பால் பற்றி பார்க்கலாம். தேங்காயில் அவ்வளவு நல்ல சத்துக்கள் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய லாரிக் அமிலம்னா அந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டு. அந்த லாரிக் அமிலத்தில் மோனோலாரின்னு ஒரு கண்டென்ட் இருக்குது. இந்த மோனோலாரின்ற கண்டென்ட் ஒரு தாய்ப்பால் எந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பாற்றலை உயர்த்துமோ அந்த அளவுக்கு இணையாக நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய பொருள் அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய மோனோலாரின்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நாம் தேங்காயை முழுமையாக தொலைச்சிட்டு வரோம். இன்றைக்கு நிறைய வீடுகளில் தேங்காயை பார்த்தாலே பதறக்கூடிய பயப்படக்கூடிய ஒரு மனநிலை வந்துருச்சு. இன்னும் வேடிக்கையாக சொல்ல போனால் தேங்காயை பல வீடுகளில் பிள்ளையாருக்கு மட்டும்தான் காட்டுவாங்க. இப்பேற்பட்ட தேங்காய் பாலை இப்போ எப்படி செய்யலாம், எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பெரிய சைஸ் தேங்காய் எடுத்துகிட்டு அது ரெண்டாக உடைச்சிட்டு இந்த மாதிரி திருவிக்கோங்க. அப்போ தான் நல்லா அரைபடும். ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அது கூட நான் இன்றைக்கி என்ன போடுறேன்னா கொஞ்சமாக சுக்கை தட்டி போட்டுருங்க. அப்போ தான் அரைக்கும். சுக்கு, அது கூட கொஞ்சம் மிளகு போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி பற்றலைன்னா மறுபடியும் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி பெரிய வடி வச்சு வடிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் வடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாமே வடித்து எடுத்ததுக்கப்புறம் இதில் நமக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை பிடிக்காதவங்க வெள்ளை சர்க்கரை போட்டுக்கலாம். பட் நாங்கள் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறோம். தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்ல ஒரு சின்ன வடியாக வச்சு நல்லா வடிச்சுக்கோங்க. ஏன்னா நாட்டு சர்க்கரையில் குப்பை அதெல்லாம் இருக்கும், அதுவும் போயிடும். இன்னும் நம்ம பெரிய சைஸ் சர்க்கரையில் வடித்ததுனால கொஞ்சம் தேங்காய் திப்பியாகவும் இருக்கும். அதனால் மறுபடியும் செகண்ட் டைம் நல்லா வடிச்சுக்கோங்க. துணியில் போட்டு புழிஞ்சாலும் ஓகே. நம்ம இப்படி வடிக்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வடிச்சிட்டு வேறு ஒரு டம்ளரில் மாற்றி ஊற்றுனா நம்மளோட தேங்காய் பால் ரெடி. இதை காலையில் வெறும் வயிற்றில் குடித்தா ரொம்ப நல்லதுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு வாரத்தில் 2-3 டைமாவது இதை கொடுத்தா ரொம்ப நல்லது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இதை சூடு பண்ணியும் குடிக்கலாம். சூடு பண்ணால் அதோடய தன்மை போயிருங்கிறதுக்காக நாங்கள் அப்படியே பச்சையாகவே குடிப்போம். நீங்கள் குடிச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.